بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரம்ப காலங்களில் நாம் சொன்ன மாதிரி முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்திருந்தாங்க. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான மனைவி ஹவ்வா அம்மா இருந்தாங்க. உலகத்துல இந்த 2 பேர் மட்டும்தான் இருந்தது, நமக்கு எல்லாம் தெரியும். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் சட்டம் அப்படிங்கிறது என்ன? இவர்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்குள்ளேயே நிக்காஹ் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு உண்டான சட்டம். நிக்காஹ் அப்படிங்கிற அந்த ஷரியத் சட்டம் இப்ப நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சகோதரர்களை நாம என்ன செய்ய முடியாது, நிக்காஹ் பண்ணிக்கிட முடியாது. நம்மளுடைய சகோதரிகளை நாம என்ன செய்ய முடியாது, நிக்காஹ் பண்ண முடியாது. நம்மளுடைய தாயின் வயிற்றுல பிறந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நாம என்ன செய்ய முடியாது, நிக்காஹ் பண்ணக்கூடாது, ஹராம், தடுக்கப்பட்ட விஷயம். ஆனா ஹவ்வா அம்மா அவர்களுக்கு பிறந்த அந்த ஒரே வயத்துல பிறந்த பிள்ளைகள் அவர்களுக்கு மத்தியிலே தான் ஆரம்ப காலங்களில் நிக்காஹ் நடந்திருக்கு. அப்படித்தான் நிக்காஹ் செய்யணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டான சட்டம். முதல் பிரசவத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும். 2வது பிரசவத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும். முதல் பிரசவத்துல பிறந்த ஆணுக்கும் 2வது பிரசவத்துல பிறந்த பெண்ணுக்கும் நிக்காஹ் நடக்கும். அதே மாதிரி 2வது பிரசவத்துல பிறந்த ஆணுக்கும் 1வது பிரசவத்துல பிறந்த பெண்ணுக்கும் நிக்காஹ் நடக்கும். இது மாதிரிதான் அவர்களுக்கு மத்தியில உண்டான நிக்காஹனுடைய அமைப்புகள் இருந்தது. இப்ப இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அதே மாதிரி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உண்டான நம்ம ஷரியத்துல நானும் என் கூட பிறந்த எனக்கு அடுத்து பிறந்த சகோதரியோ நான் நிக்காஹ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன அப்படி சொல்ல முடியாது. ஷரியத்தினுடைய சட்டங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபிமார்களுக்கு தகுந்தாற்போல் என்ன செஞ்சிருக்கிறார் அல்லாஹ் தஆலா அந்தந்த காலங்களுக்கு தோதுவாக சட்டங்களை அல்லாஹ் மாற்றி கொடுத்திருக்கிறார். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படி சட்டம் கொடுத்திருந்தான், அவர்களுடைய ஆடைகள்ல அசுத்தம் பற்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆடையை வெட்டிடணும். அசுத்தத்தை கழுகுனாலும் பத்தாது, அந்த ஆடையை என்ன செஞ்சிடணும், அந்த அசுத்தம் பட்ட இடத்தை வெட்டி போட்டு வேற துணி வச்சு அந்த இடத்த என்ன செய்யணும், கவர் பண்ணிக்கிடணுங்கிறது தான் சட்டம். இன்னும் சில நபிமார்களுக்கு அல்லாஹத்துல எப்படி சட்டம் கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்ரவேலர்கள் ஏன்னா அசுத்தம் பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே தொழுகலாம், அப்படியே அவர்களுடைய அந்த இபாதாத்துகளை என்ன செஞ்சுக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம், அசுத்தத்தோடயே இருக்கலாம். அதனாலதான் இன்னும் கூட சிலர்கள் என்ன செய்வாங்க, அவர்களுடைய தேவாலயங்களுக்கு செப்பலோடயே உள்ள என்ன செய்வாங்க, ஷூ காலோடய என்ன செய்வாங்க, அவர்களுடைய பிரேயர்கள் எல்லாம் நடத்துவாங்க. அசுத்தம் இருந்தா கூட அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அசுத்தம் பட்டா அந்த இடத்த வெட்டணுங்கிற அவசியம் இல்லை, கழுகுனா போதுமானது. அதே சமயத்துல அசுத்தத்தோடயே தொழுதாலும் கூடாது அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்தினுடைய சட்டம். அசுத்தம் இருக்கவும் கூடாது, அதே சமயத்துல அசுத்தம் பட்ட இடத்த வெட்டணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அப்படிங்கிற இது மாதிரி ஷரியத்தினுடைய சட்டங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்திற்கு தகுந்தால் போல ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு மாதிரி உண்டான விஷயங்களை மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. ஆனா வந்த எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்துல ஒரே மாதிரியாக இருந்தாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், அவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஓரிரை கொள்கை அப்படிங்கிறதுல ஒரே நபிமார்களாகத்தான் இருந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சட்டங்களை வேறு வேறாக கொடுத்திருந்தான் பாருங்க. இப்படி சட்டங்கள் வேறு வேறாக வந்த நபிமார்களுக்கு ரசூல் என்பதாகவும் நாம என்ன செஞ்சிருந்தோம், நேற்றைய தினத்துல பேர்கள் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி உண்டான ஒரு சட்டங்கள்ல ஒண்ணுதான் நோன்பு கூட. எப்படி அப்படின்னு சொன்னா, நோன்பு அப்படிங்கிற இதற்கு முன்னால் உண்டான நபிமார்களுக்கும் இதற்கு முன்னால் உண்டான சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டதை போன்றே உங்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கு குறைந்தபட்சமாக 1 நோன்போ 2 நோன்போ அல்லது ஒரு 10 நோன்போ இது மாதிரி உண்டான அந்த சமூக மக்களுக்குன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருந்தான். சில நபிமார்களுக்கு கிட்டத்தட்ட 30 நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு 10 நோன்பை எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னான்னு குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி தரான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி 40 நோன்புகள் வைத்து விட்டு அவர்கள் சென்றார்கள். அதன் பின்புதான் அவர்களுக்கு தௌராத் கிடைத்ததாக நாம் என்ன செய்யறோம், வரலாறுகள்ல பார்க்கிறோம்.
ஆனா அதே மாதிரி நம்ம சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து நோன்பு வைக்கணும், அதுலயே ரமதான் மாதம் முழுவதும் வைக்கணும், அது விட்டு விட்டு இல்ல கண்டினியூவாக வைக்கணுங்கிற இது மாதிரி உண்டான ஷரியத்தினுடைய சட்டங்களை அல்லாஹால நமக்கு கொடுத்திருக்கிறான் கண்ணியவான்களை. இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வு, அமெரிக்காவுடைய பென்டகன் அப்படிங்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த அமைப்பு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ராணுவ அமைப்பு ஒரு 40 பக்கங்கள் கொண்ட ஒரு கட்டுரை ஒண்ணு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஷரீஅத்தினுடைய சட்டம் அப்படிங்கிறது அதுதான் இனிமேல் அமெரிக்காவையே ஆளும் அப்படின்னு சொல்லி 400 பக்கத்தினுடைய கட்டுரை கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்காவினுடைய வளர்ச்சி விகிதம், அதுலயும் அங்கு உண்டான முஸ்லிம்களுடைய வளர்ச்சி விகிதத்தை பார்க்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய பென்டகனை கூட ஆளக்கூடிய அளவிற்கு உண்டான ஷரியத்தினுடைய சட்டம் மாறிவிடும் என்பதாக இந்த அதாவது குற்றவியல் தண்டனை சட்டங்கள் போன்ற எல்லா விஷயங்களும் அங்கு உள்ள மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய மக்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சட்டத்தை காட்டிலும் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சட்டம் தான் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது அப்படிங்கிறத அங்க உள்ள மக்கள் அந்த குர்ஆன் ஷரீஃபை படிச்சு அதை விளங்கி அதுல இருந்து உண்டான அந்த சட்டங்களை அவர்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு இதுதான் தேவை என்பதாக நிறைய மக்கள் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத 400 பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வறிக்கையாக பென்டகன் அறிவிச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா நம்ம ஷரியத்தினுடைய சட்டத்தை சாதாரணமாக நாம் நினைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஷரியத் சட்டத்தை சரியாக பின்பற்றக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.